தரமா இருந்துச்சு. நான் அவரை நினைவு சின்னம் சொன்னது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பனா சொல்லணும், லஞ்சம் நார்மலாவே இப்பெல்லாம் வாங்குறது இல்லை எங்கேயுமே. இதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்கன்னு நம்புறோம். எதிர்பார்த்தோம் அதுக்கும் மேலேயே இருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க சொன்னாங்களே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வர்ற சலுகை தாய்மாமன் சீரு, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு தளபதி விஜய் இன்னைக்கு கரூர் மக்களுக்கு அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கரூர் வருவாரான மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நாள் இன்னைக்கு நிறைவேறிருக்கு. தளபதி சொன்ன மாதிரி அவருடைய ஆட்சியில இந்த தொடர்ந்து அந்த 40 நாள்ல நம்ம எல்லாருமே அந்த மாற்றத்தை ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த மாற்றம் சும்மா சாதாரணமான மாற்றம் இல்லை. நம்ம முதல்வன் படத்துல மாதிரி அன்றைக்கு என்னென்ன மாற்றம் வருமோ அந்த மாதிரி மாற்றத்தை நம்ம இன்னைக்கு உணர்றோம். சொல்ல போனா எந்த ஒரு முதலமைச்சருமே ஊழலை பத்தியோ இல்ல லஞ்சத்தை பத்தியோ பேசின மாதிரி யாருக்குமே தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு தலைமை நல்லா இருந்தா அதனுடைய வழி கண்டிப்பா நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் தளபதி விஜய். இன்னைக்கு ஊழலை பத்தி பேசுற ஒரே முதலமைச்சர், லஞ்சத்தை பத்தி பேசுற ஒரே முதலமைச்சர் விஜய் தான். ஸோ அதனால எங்கேயுமே ஊழல் இருக்கக்கூடாதுங்கிற அவருடைய எண்ணம். இந்த இருக்கிற கரைப்பட்டிருக்கிற இதை அதை தூய்மைப்படுத்தணுங்கிறது தான் தளபதியோட எண்ணம். அதுக்கான மாற்றங்கள் இன்னைக்கு சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையுமே இன்னைக்கு லஞ்சம் குறையுது, ஊழல் குறையுது. அதை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். அதைத்தான் தளபதி இன்னைக்கு சொன்னாரு. தளபதியோடைய நெஞ்சில இந்த கரூர் சம்பவங்கிறது மிகப்பெரிய வழியா இருக்கு. அதை அவர் அப்படியே பேசும்போதே கண்ணில் தண்ணீர் வந்துருது. எங்களுக்கும் அந்த கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு தளபதி விஜய் நம்ம மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைச்சு இன்னைக்கு மாற்றத்தை கொண்டாடணும் அப்படிங்கறது ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் மாற்றத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாற்றம் தொடங்கிருச்சு. நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கறத நான் உணர்றேன். நன்றி. மிக அருமையா இருந்தது. நினைவு சின்னம் அறிவிக்கிறேன் இருக்கிறாரு. அது எந்த இடம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மிக அருமையா இருந்தது. லஞ்ச லாவணியம் இல்லாத புதிய அரசருக்கு யாரா இருந்தாலும் லஞ்சம் கேட்டாலும் எங்க தாய்மாமன் இருக்கிறாரு, எங்க தம்பி அண்ணன் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் பெட்டிஷன் போட சொல்லியிருக்கிறாரு. அதனால மக்கள் மனதில் குடியிருக்கும் விஜய் அவர்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால புருஷன் இப்போ மண்ணுலகுக்கு அதை என்ன செஞ்சிருக்காரு, மக்களுக்கு தேவையான அத்தனை மறுவாழ்வையும் கொடுத்திருக்காருங்க. இந்த மறுவாழ்வு கண்டிப்பா தொடரும். வெகு விரைவில் இன்னும் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல அவருக்கு சொந்தம். இன்னும் மகாராஷ்டிராவில் இருந்து எவர் இருக்காரு, நம்ம ராகுலுக்கு பிடிச்சு அங்கேயும் இவருடைய ஆட்சியை செலுத்த போறாரு. கூட்டாட்சியை போட்டு வெளிமாநிலத்திலையும் இவருடைய கர்நாடகம், கேரளா எல்லா இடத்துலையும் தளபதியினுடைய புகழ் மேலோங்கி வரப்போகுது சார். ரொம்ப நல்லா இருப்பாரு சார். கண்டிப்பா அவங்கனால மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. என்ன ஒரே ஒரு கோரிக்கை சொல்றேன்னா, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இலவச பஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ஆண்களுக்கு என்னன்னா, முதியோர்களுக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆஃப் டிக்கெட், சிட்டிசனுக்கு ஒரு ஆஃப் டிக்கெட் போகும். அந்த கோரிக்கையை நான் இது மூலமா நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பா நான் ஒரு முறை நான் விஜயபாஸ்கரனுடைய இதுல இருக்கிறேங்க. அதனால ஒரு முறை நான் போய் அவர்கிட்டயே மனு ஒன்று கொடுக்கலாம்னு இருக்கேன் சார். என்னன்னா, ஆண்களுக்கு மட்டுமல்ல 60 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு ஆஃப் டிக்கெட், சிட்டிசன் டிக்கெட் கொடுத்து விட்டால் போதும் சார். அவருக்கு கொடிகட்டி பரப்பாரு சார். இப்ப மட்டுமல்ல சார், எம்ஜிஆர் காலத்துல கருணாநிதியை வீட்டில் தூங்க வைத்து மாதிரி அவர் தூங்க வச்சாரு. இவரு திமுகவையே துவாசம் பண்ணிட்டாரு சார். நாட் ஓன்லி திமுக பட் ஆல்சோ ஏடிஎம்கே எல்லா கட்சியுமே இன்னைக்கு தம்பக்க அரவணைச்சு எல்லாத்துக்குமே வாழ்வு கொடுத்துட்டு இருக்காங்க சார். ரொம்ப நன்றி சார். எல்லாத்தோட எனக்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தளபதியோட 2 படம் நடிச்சிருக்கேன். சர்க்காரும் பைரவால தளபதியோட நடிச்சிருக்கேன். ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். தளபதி பாத்தீங்கன்னா நினைச்ச விட சிறப்பா ஃபயரா இருந்துச்சு. கரூர்ல இப்பதான் திருவிழா முடிஞ்சு நினைச்சோம். இல்ல, தளபதி திருவிழா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரூர்ல அன்னைக்கு எவ்வளவு கும்பல் பார்க்க முடியாம தவிச்சு போயிட்டாங்க. அதுல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஷோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம மாவட்டத்தில் தான் ரோடு ஷோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி சொன்ன மாதிரி ஊழல் ஆட்சியை அவர் மட்டும் நினைச்சா பார்த்தது, இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூட இருக்கக்கூடிய மக்களும் ஆதரவு கொடுத்தா கண்டிப்பா ஊழல் ஆட்சியை கண்டிப்பா அமைக்க முடியும். தளபதி டிவிக்கு எங்களுக்கு பொழுதுபோக்குக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் வாரானா கூலி வேலைக்கு போறாங்க. ஒரு நிம்மதியான உட்காந்து இருக்கிறதுக்கு கிடையாது எதுவுமே. அதனால கரூருக்கு எங்களுக்கு ஒரு பூங்கா வேணும். நான் குஷி ஆனந்தையும் சொல்லியிருக்கேன், அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். வந்தப்ப சொன்னேன், சரிமான் இருக்காரு, அது சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கணும் எங்களுக்கு. ஆமா வேணும். ஏன்னா எல்லாம் ட்ரெஸ்ஸு எங்களுக்கெல்லாம் வாரம் பூரா தைக்கிறது, பிசுறு பார்க்கறது, லேடிஸு எல்லாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் வீட்டில் இருக்கோம். அதனால எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். சூப்பராக இருந்தது.
என் பேர் தண்டபாணி, திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் கிழக்கு மாவட்டம், வெள்ளவயல் கிழக்கு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிறோம். இன்றைய முதல்வர் பேசினது சிறப்பாக இருந்தது. கரூர் மாவட்டத்தில் அவருக்கு என்னென்ன இதுவரைக்கும் பண்ணாங்களோ அவர் மீண்டும் ஜெயிச்சு முதல்வராக மட்டுமே இந்த கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. சிறப்பாக இருந்தது பேச்சு. இன்னும் மேலும் அந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகை என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது. ஏன்னா கடந்த ஆண்டு கரூர்ல நடந்த ஒரு மாபெரும் துயர சம்பவம் அவர் மனதை ரொம்பவே பாதிச்சிருந்தது. இன்றைய அவரது பேச்சில் அது எவ்வளவு வலி அவர் உணர்ந்தாரு. அந்த நாளில் இறந்த சின்ன குழந்தைங்களை பற்றி அவர் ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வம் பேசினார். அப்ப மனதளவில் அந்த சம்பவம் அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதுக்கு யார் காரணமானவங்க அப்படிங்கறது அவர் கண்டிப்பா தோலுரிச்சு காட்டுவாருங்கிறது இன்றைய பேச்சின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, அப்படி அதில் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிரந்தர பணி, அரசு பணி வழங்குற ஆணை வழங்க போறாங்க. அதுக்காக வந்திருக்கார். அடுத்த கட்டமா தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போகுங்கிறது இன்னைக்கு கோடிட்டு காட்டியிருக்காங்க. தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தை பத்தி சிறப்பாக பேசினாங்க. இந்த ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு, போன தீய ஆட்சி எவ்வளவு மோசமா நடந்துச்சு, எல்லா துறைகளையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் கலாச்சாரம், ஊழல், லஞ்சம், ஒவ்வொரு டெண்டர்லயும் முறைகேடு, ஒவ்வொன்றா தோண்டி எடுத்துட்டு இருக்குங்கிறத அழகா புட்டு புட்டு வச்சாங்க. ரீல்ஸ் ஆட்சியை ஒழிச்சிட்டு ரியல் ஆட்சி வந்திருக்கு. உண்மையான ஒரு மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல முதல்வர், தூய ஆட்சியை மக்களுக்கு வழங்குவதற்காக அர்ப்பணிப்போட பணியாற்ற வந்திருக்காங்க. மக்கள் எல்லாம் எழுச்சியோட வரவேற்றாங்க. அந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் அமைச்சு இனிமேல் அதுபோன்ற ஒரு சதி வேலை நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் செய்யப்பட சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தளபதியை பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அவர் ஸ்பீச் எப்பயுமே வேற லெவல்ல இருக்கும். அவர் ஸ்பீச் எப்பயுமே வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு வேற லெவல்ல பேசிட்டாப்ல. வேற லெவல் இருந்துச்சு. ஃபயர் ஸ்பீச் தெருக்கி விட்டுட்டாங்க. செம்மையா இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இதாகவே இருந்துச்சு. வேலுசாமிபுரம் வந்திருந்தப்ப எங்களால் சரியா பார்க்க முடியல. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்ததுனால இங்கே நான் ஒரு இதாக வைராக்கியமாக வந்தேன். பார்த்துட்டேன், நல்லபடியாக பார்த்துட்டேன். நாங்கள் நினைச்சதோட சூப்பராக பேசினாரு. ஆக்சுவலி நான் அந்த வேலுசாமிபுரத்தில் நடந்தப்பயும் நான் போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடுனால தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. அப்போ நிறைய பேசணும்னு வந்தாரு, ஆனால் பேச விடாம பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் இருக்கும்போது இங்கே இருந்த அந்த விஷயத்த பண்ணவர் இப்போ இங்கே இல்லை. ஸோ அவ்வளோதான். அவர் மக்கள் நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. கண்டிப்பாக செய்வார். அன்னைக்கு இதே பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்காது. ஆனா இன்னைக்கு பாதுகாப்பு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி கொடுத்திருக்காங்க. இதே பாதுகாப்பு கொடுத்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. ஒரு கரும்புலியா இருந்தது, இன்னைக்கு அவர் காமிச்சிட்டாரு. அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பயும் ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்திருப்பாரு, இன்னைக்கு பிளாக் கலர்ல வந்திருக்காரு. சோ எங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமா அந்த கலர்ல அதை இண்டிகேட் பண்ணிருக்கேன்றதை நான் தெரிவிக்கிறேன். வெங்கட்ராமன், கரூர்ல இருந்தாங்க. நாங்க எங்க பையனுக்கு வேலைக்காக மனு கொடுக்க வந்தோம். ஆனா கிட்டத்தட்ட போய் கொடுக்க முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இங்கிட்ட அங்கிட்டு போகவே முடியல. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஆக்சுவலா தளபதி எப்படி பேசினார்னா, தீய சக்தியை சும்மா துவம்சம் பண்ணிட்டாரு. எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இசுப்பேத்திரண்டு உம்முன்னு கடுப்பேத்திரண்டு கம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். கருப்பு சட்டையை போட்டு எதுக்குறாரு. அதுவும் இல்லாம இந்த திட்டம் ரொம்ப எல்லாத்துக்கும் மக்களுக்கு பயன்படைய. ஊழல் இருந்தா எரேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்ப வாழ்க்கை ஊழல் எரேஸ் பண்ணிருங்க. தீய சக்தியை சும்மா சதவடியா தாக்கிட்டாரு. தீய சக்தி திமுக. எங்களுக்கு இந்த ஊழலற்ற ஆட்சியை ஒழித்த எங்களுடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்களை மனமான கரூர் மாவட்ட மக்களாக வாழ்த்துகிறோம். தென்பாகம் விஜய் வேடுதலை சார்பாக அண்ணன் செய்த ஊழலற்ற ஆட்சி ஒழித்த அண்ணன் சிஎம் விஜய் அவர்களுக்கு கரூர் மாவட்ட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊழலற்ற ஆட்சி கரூர் மாவட்டத்தில் தீய சக்தி ஒளிந்தது. கரூர் மாவட்டத்தில் தீய சக்தி ஒளிந்தது. மக்கள் சிங்கப்பெண் திட்டம், மக்கள் பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த குழந்தை அண்ணன் விஜயபாஸ்கருக்கு எங்களுடைய கரூர் மாவட்ட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் வெங்கமேட்லேருந்து வந்திருக்கேன் சார். இன்னைக்கு சிஎம் சாரை பார்த்தோம். லேடிஸ்க்கு ரொம்ப சேஃபான ஒரு இந்தியா தமிழ்நாடுவா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சார் அண்ணா இருக்கிறதுனால எங்களுக்கு சேஃபா செக்யூரா இருக்கு. அஸ் அ சிஎம்மா இல்லாம எங்களோட அண்ணனா எங்களுக்கு என்னென்ன சேஃப்டியோ என்னமோ அது எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப எங்க அண்ணன் ஆட்சி நடத்துற மாதிரி இருக்குங்க. டிவிக்கு ஆட்சி சிறப்பாக அமையணும், நல்லபடியா அமையட்டும். எங்களோட வாழ்த்துக்கள். அண்ணன் ஆட்சிக்கு முன்னாடி சொன்னதை செஞ்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. ஸ்பீச் சூப்பரா இருக்கு. அண்ணன் அவர்கள் சொன்னதும் செய்வார், சொல்லாதையும் செய்வார். என்றும் தானே தலைவன், தங்க தலைவன் விஜய் வாழ்க வாழ்க வாழ்க. நிரந்தரம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க. டிவிக்கு விஜய் இன்னைக்கு கரூர் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபா உதவித்தொகை உயர்த்தியிருக்காரு. அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் கொண்டு வந்திருக்காரு. ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்திருக்காரு.
அதுக்கப்புறம் விஜய் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஊழல் நடக்காது, ஊழல் இல்லாமல் பார்த்துக்குவாரு. அப்புறம் லஞ்சம் இருக்காது. பெண்களுக்கு வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. விஜய் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு நான் இன்னைக்கு விஜய் போய் பார்த்துட்டு வந்தேன். சேஃபாக போய் பார்த்துட்டு சேஃபாக வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இன்றும் என்றும் விஜய் தான் ஆட்சியில் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்த தேர்தலையும் விஜய் தான் வெற்றி பெறணும். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் பேசின அத்தனையுமே கவர்ந்த மாதிரி தானே இருந்தது. அதை விட முக்கியம் என்னன்னா, கரூரில் இறந்து போனவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க மக்கள் எல்லாத்தையுமே கவர்ந்தது தான். கவர்றதுக்காக மட்டும் அவர் பேச கிடையாது, அதுதான் ரியாலிட்டியும் கூட. நினைவு சின்னம் வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதை மக்களுக்காக செய்கிறாரு பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். இப்போ நம்ம தளபதி இங்கே வந்திருக்காரு, கரூர் வஞ்சி நகரத்துக்கு வந்திருக்காரு. வந்துட்டு மக்களுக்கு அந்த கரூர் இன்சிடென்ட்ல உயிரிழந்தவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு போனமான தேவையெல்லாம் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம். அவங்க ஸ்பீச்சை வந்து ஒரு லைவாக பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நல்ல விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு ஒரு நல்ல எதிரடியான ஒரு நல்ல பேச்சை பேசியிருக்காரு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விஜய் பக்கம் தான் நிற்பாங்க. இப்போ இன்னைக்கு விஜய் பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டமே ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கு. ஆல்ரெடி போன டைம் வரும்போதே நாங்கள் எல்லாருமே வந்துடும் விஜய் பார்க்க. அப்பயும் பெரிய திருவிழாவாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு பெரிய துயர சம்பவமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப்டி. வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஃபுல் சேஃப்டியாக வந்து போலீஸாக இருக்கட்டும், பவுன்சர்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே ஃபுல் சேஃப்டி. எங்கெங்கே யார் யார் நின்றுக்கிறா எல்லாருமே பார்க்குறாங்க. விஜய் பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப்டி. இந்த மாதிரி சிஎம் கரூருக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு சேஃப்டி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி சிஎம்மோட ஸ்பீச்சு, இந்த மாதிரி ஒரு சிஎம் ஸ்பீச் நாங்கள் பார்த்ததே கிடையாது. எனக்கு நல்ல ஸ்பீச் கொடுத்துருக்காரு. தாய்மாமன் திட்டம் அறிவிச்சிருக்காரு. இதே இப்போ கரூரில் 41 பேர் இறந்தவங்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக கரூரில் நாங்களே வைக்க போறோம்னு ஒரு அறிவிச்சாரு. அது உண்மையாகவே வைக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்களோட கரூர் மாவட்ட சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது வச்சாங்கன்னா நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவோம். கரூர் மாவட்டம் மொத்த சந்தோஷமே பார்த்தீங்கன்னா அந்த 41 உயிர் சின்னமாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் வச்சாரா நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவர் ஸ்பீச் எப்பவும் போல ஃபயர் ஸ்பீச்சாக தான் இருந்தது. இன்னைக்கு விமன் சேஃப்டியை பற்றி பேசியிருந்தாரு. அப்புறம் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசியிருந்தாரு. அப்புறம் லஞ்சம் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுங்க, அப்படி நான் இல்லைன்னா என் கண்ட்ரோலில் தான் இருக்கு, லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க தைரியமா அப்படின்னாரு. அது எல்லாமே ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப உண்மையாகவும் இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் கிடைக்காத சப்போர்ட் இப்போ வந்து டிவிக்கு ஆட்சியில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப தைரியமாகவும் இருக்கு, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கு தளபதி ஸ்பீச் கேட்டுட்டு போகும்போது.